அந்த நிகழ்ச்சி படப்பிடிப்புக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் கடுமையான தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. இருட்டு என்பதால் தெரியவில்லை. இல்லை சார், கூட்டம் அவ்வளோ இருக்கப்ப தடி நடத்தினா ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இறக்குறதுக்கு தானே சார் அதிகம். அதுதான் இப்படி நடந்திருக்கு. இதைத்தான் விரிவாக விசாரணை செய்யணும். இப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் காவல்துறையில் லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஆர்ம்ட் ரிசர்வ் கான்ஸ்டபிள் கையில் லத்தியோடு இருந்தாலும் எடுத்தவனே அவனாலாம் கையை நீட்டி எந்த பொதுமக்களையும் அடிக்க முடியாது. சார்ஜுன்னு உயரதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ சார்ஜுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாராவது ஒரு அதிகாரி கொடுத்துருக்கணும். இன்னொன்று எதுக்கு அடிச்சாங்க, என்ன நடந்தது, அங்கே லத்தி சார்ஜ் நடந்தது உண்மை. அது எதுவுமே வீடியோவாக பதிவாகாமல் போனதற்கான காரணம், இப்போ நானும் அந்த இடத்துல இருக்கோம், அங்கே அடிக்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியுமா? தோணுமா? ஓட தோணுமா? தப்பிச்சு ஓட தான் சார் தோணும். சார் ஊடகங்கள் எடுக்கலாம்ல சார்? ஊடகங்கள் அந்த தடியடி நடந்த இடத்துல ஊடகங்கள் இருப்பாங்களா? விஜய் கவர் பண்ணிருப்பாங்களா? எங்க தடியடி நடக்கணும் ஊடகங்களுக்கு எப்படி தெரியும்? தடியடி தொடங்கியதும் வேகமாக மக்கள் சிதறி ஓடுகிறார். நடுவில் நல்ல லத்தி சார்ஜ் நடந்திருக்குன்றாங்க. மக்கள் சிதறி ஓடும்போது கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணும்? அவனுக்கு அடியிலேருந்து தப்பிக்கணும், உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டாம்பேட் நடந்ததற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம், இந்த தடியடி நடந்தது ஒரு முக்கியமான காரணம், அண்ட் ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு முக்கியமான காரணம்.